தமிழகத்துல ஒரு கிறிஸ்துவ பள்ளியில யூகேஜி படிக்கிற ஒரு சின்ன குழந்தை இறந்து போயிருக்கு. அது பிரைவேட் ஸ்கூல் ஓகேங்களா? அது பிரைவேட் ஸ்கூல். அதே மாதிரி தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க பள்ளியில 8வது படிக்கக்கூடிய ஒரு மாணவன் மீது அந்த பள்ளியினுடைய சுற்றுச்சுவர், இந்த காம்பவுண்ட் வால் சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த பையன் மேல விழுந்து அந்த பையனுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. இது குறித்து நாம பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு இங்க ஒரு நியூஸ் கார்டு ஒன்று போடுறேன். ஃபர்ஸ்ட் அதை பாருங்க. மாணவன் தலையில் விழுந்த பள்ளியின் சுவர். ராணிப்பேட்டை மாவட்டம் தென் கடப்பந்தாங்கல் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவன் ஹரிஷ் மீது பள்ளியின் சுற்றுச்சுவர் திடீரென இடிந்து விழுந்ததில் மாணவன் தலையில் பலத்த காயம். சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதி. மாணவரை வட்டாட்சியர், வட்டார கல்வி அலுவலர் ஆகியோர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அங்க படிக்கிற 8ஆம் வகுப்பு மாணவனுக்கு இத மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடந்தது. ஓகேங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடந்தது. இதே மாதிரி விக்கிரவாண்டி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய செயின்ட் மேரிஸ் ஸ்கூல்ல படிக்கிற யூகேஜி படிக்கிற ஒரு சின்ன குழந்தை அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய செப்டிக் டேங்க்ல விழுந்து இறந்து போயிருக்கு. இந்த செய்தியை என்னால ஜீரணிக்கவே முடியல. இந்த செய்தியை பார்த்ததுல இருந்து என்னால நார்மலாவே இருக்க முடியல. அந்த குழந்தையோட அப்பா, அம்மா, அவங்களுடைய ரிலேஷன்ஸ், அவங்களாம் அழறது, அவங்க சொல்ற விஷயங்கள், இதெல்லாம் எனக்கு கனவுல வேற வந்துட்டு இருந்தது. என்ன பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. நம்மளால என்ன பண்ண முடியும்? சாதாரண யூடியூபரா இருக்கக்கூடிய என்னால என்ன பண்ண முடியும்? நம்மளால இது மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது கோவப்பட முடியும். இந்த ஒரு விஷயத்தை எடுத்து பேச முடியும். ஒரு சாதாரண யூடியூபரா இருக்கக்கூடிய என்னால இது மட்டும் தான் பண்ண முடியும். இந்த ஒரு விஷயம் எடுத்து ஆதாரத்தோட என்னெல்லாம் வந்திருக்கோ, என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ, இந்த விஷயம் குறித்து என்ன மாதிரியான செய்திகள் வந்திருக்கோ அதை உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய யூடியூபர்ஸ் என்ன பண்றாங்க? மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அவங்க என்ன பண்றாங்க? ஜேர்னலிஸ்ட், முக்கியமா தமிழகத்திலுடைய ஊடகவாதிகள் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? எப்பா இதை பத்தி எல்லாம் பேசாதீங்க, இது குறித்து எல்லாம் பெருசா செய்திகள் போடாதீங்க. ஆல்ரெடி இந்த திராவிட மாடல் அரசு மீது ஏகப்பட்ட நெகட்டிவ் இமேஜ் இருக்கு. இதை பத்தி நம்ம மேற்கொண்டு பேசணும்னா, டிபேட் எல்லாம் எடுத்து நடத்தணும்னா, பிஎஸ்பிபி ஸ்கூலுக்கு பண்ணாங்க பாருங்க, அத மாதிரிலாம் இந்த நேரத்துல இவங்க பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கே ரிவர்ஸ் ஆயிடும். சோ யாரும் இது குறித்து பெருசா பேசாதீங்க, முடிஞ்ச அளவு இக்னோர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விவகாரம் குறித்து யாரும் பெருசா பேசுறதே இல்ல. மனுஷங்களாடா நீங்களா? நீங்களா மனுஷங்களா? ஒரு குழந்தை உயிர் போயிருக்கு. இந்த நேரத்திலும் இவ்வளவு சீப்பாவா அரசியல் பண்ணுவீங்க? அதிமுகவுடைய ஆட்சி காலகட்டத்துல சுஜித்னு ஒரு குழந்தை, அவங்க வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் தோன்றுன அந்த ஆழ்துளை கிணறுல அந்த குழந்தை விளையாடும் போது தெரியாதனமா அந்த ஆழ்துளை கிணறுல விழுந்து மாட்டிக்கிடுச்சு. குழந்தைய காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. அந்த நேரத்துல, அந்த காலகட்டத்துல தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகங்கள், ஊடகவாதிகள் எவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இத்தனைக்கும் அப்போ ஏதோ பண்டிகை நினைக்கிறேன், தீபாவளி நினைக்கிறேன். யாருமே தீபாவளியை கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி 24/7 ஃபுல்லா லைவ்லயே அந்த ஒரு இன்சிடென்ட்டை போட்டுட்டே இருந்தாங்க. இத்தனைக்கும் அந்த ஒரு நிகழ்வுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சுத்தமா சம்மதமே கிடையாது. ஓகேங்களா? சுத்தமா யாருக்குமே சம்மதம் கிடையாது. முழுக்க 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 அந்த குழந்தையோட வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் செய்த தவறு. அந்த தவறால அந்த குழந்தைக்கு இது மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனாலும் இங்க இருக்கக்கூடியவர்கள் எதை மாதிரி ஃப்ரேம் பண்ணாங்க? அதிமுக, இபிஎஸ் பதவி விலக வேண்டும், அத மாதிரி தொடர்ந்து லைவ்லயே இது மாதிரியான விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பிஎஸ்பிபி ஸ்கூல்ல ஒரு இஷ்யூ ஒண்ணு வந்தது. அந்த நேரத்துல அந்த இஷ்யூவை எப்படி இவங்க அரசியல் பண்ணாங்க? இதே மாதிரி நம்ம லிஸ்ட போட்டுக்கிட்டே போலாம். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. ஆஃப்டர் 2021 தமிழகத்துல எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, எவ்வளவு அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு. அதை பத்தி எல்லாம் இவங்க யாராச்சும் வாய் திறந்து பேசினாங்களா? ஏன்டா இவ்வளவு கேவலமா இருக்கீங்க, இவ்வளவு சீப்பாவா நடந்துப்பீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆன ஜட்ஜி திரு சந்துரு இருக்கார் இல்லையா, அவரு ஸ்கூல்ல இது மாதிரியான கட்டுக்கோப்புகளை நம்ம கொண்டு வரணும், இது மாதிரியான விஷயங்கள் பண்ணா இங்க இது மாதிரியான அசம்பாவிதங்கள்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. கயிறு கட்டக்கூடாது, அப்புறமா இந்த பொட்டுலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. இது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் சொன்னவங்க ஸ்கூல்ல கரெக்டா அவங்க எல்லா விஷயத்தையுமே மெயின்டைன் பண்றாங்களா? ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு சேஃப்டி இருக்கா? இது குறித்து யாராச்சும் சொல்றாங்களா? யாராச்சும் பேசினாங்களா? இல்ல. சரி அதெல்லாம் விடுங்க. இத கொஞ்சம் பாருங்க. குழந்தை பலி எழும் கேள்விகள். ஓகேங்களா? குழந்தை லியா மரணத்தில் செயின்ட் மேரிஸ் பள்ளி நிர்வாகம் மறைப்பது என்ன? உண்மையில் பள்ளியில் நடந்தது என்ன? செப்டிக் டேங்கை சுற்றி இரும்பு கம்பி வேலி அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை வளைத்து குழந்தை லியா மேலே ஏற என்ன காரணம்? அந்த டேங்கை சுத்தி இரும்பு வேலி அமைச்சிருக்காங்க, இரும்பு கம்பி வேலி அமைச்சிருக்காங்க. அதை வளைச்சு குழந்தை அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. உண்மையாலே குழந்தைக்கு என்னதான் நடந்தது அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க.
பள்ளி நிர்வாகம் கூறியபடியே குழந்தை கழிவறை செல்வதாகவே இருந்தாலும் செப்டிக் டேங்க் செல்ல காரணம் என்ன? செப்டிக் டேங்கில் குழந்தை விழுந்தது உண்மை என்றால் குழந்தையின் உடல் மற்றும் ஆடை நனையாமல் இருந்தது எப்படி? குழந்தை பலியான தகவலை பெற்றோருக்கு தெரிவிக்காமல் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற பின்னர் 2 மணி நேரத்திற்கு பின் தெரிவித்தது ஏன்? எவ்வளவு டவுட்ஸ் இருக்கு பாருங்க. அந்த குழந்தையோட மரணத்துக்கு முன்னாடி இவ்வளவு கேள்விகள் இருக்கு. இது குறித்து இப்ப வரைக்கும் யாராச்சும் பெருசா இந்த விஷயம் குறித்து பேசுறாங்களா? இது குறித்தான டிபேட் ஆச்சு தமிழக ஊடகங்கள்ல நடந்ததா? இல்ல. இப்ப இத பாருங்க. முன்னுக்கு பின் முரண். விக்கிரவாண்டி செயின்ட் மேரிஸ் பள்ளியில் யூகேஜி குழந்தை பலியான விவகாரத்தில் பள்ளி நிர்வாகம் முன்னுக்கு பின் முரணான தகவல். உணவு இடைவெளிக்கு பின் 2 மணிக்கு தேர்வு ஆரம்பித்ததாகவும் 2:05 மணிக்கு குழந்தை லியா கழிவறைக்கு சென்றதாகவும் எச்சம் பேட்டி. சிசிடிவி காட்சியில் 1:50 மணிக்கே குழந்தை லியாவின் உடலை ஒரு பெண்மணி கைகளில் வைத்துக் கொண்டு அங்கும் இங்கும் நடக்கிறார். இப்ப இத பாருங்க. குழந்தை பலி யார் யார் கைது? விக்கிரவாண்டி செயின்ட் மேரிஸ் பள்ளியில் குழந்தை லியா உயிரிழப்பு தொடர்பாக 3 பேர் கைது. எல்கேஜி வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சல், தாளாளர் எமால்டா, முதல்வர் டொமினிக் மேரி ஆகியோரை கைது செய்து போலீஸ் விசாரணை. கைது செஞ்சிருக்காங்களாமா. இது மாதிரி குழந்தை ஸ்கூல்ல இறந்ததுனால தமிழக அரசு சார்பாக ஒரு 3 லட்சம் ரூபாய் நிதியுதவியா அந்த குழந்தையோட குடும்பத்திற்கு கொடுத்திருக்காங்க. அரசால வேற என்னங்க பண்ண முடியும்? அரசால இது மட்டும் தான் பண்ண முடியும். இது மாதிரி ஏதாச்சும் நடந்ததுன்னா நிதியுதவியாக இது மாதிரி ஏதாச்சும் வழங்க தான் முடியும். அதை தான் தமிழக அரசும் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 லட்சம் ரூபாய் அந்த குழந்தைக்கு கொடுத்திருக்காங்க. அந்த காசோலைய நம்முடைய அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் அந்த குழந்தையோட அந்த பாடி வச்சிருக்கும் பொழுது அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எடுத்துன்னு போய் கொடுக்கறதுக்காக போயிருக்காரு. அப்ப எங்களுக்கு இதெல்லாம் வேணாம், எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியணும், அவங்க ஸ்கூல்ல இருக்கிறவங்க போய் சொல்றாங்க, எங்களுக்கு காசெல்லாம் வேணாம், எங்களுக்கு நீதி வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தையோட அம்மா வந்து பேசிட்டு இருந்தாங்க. இத மாதிரி கையெல்லாம் ஆட்டிட்டுலாம் பேசிட்டு இருக்கிறச்ச, கையில நீட்டி பேசாதீங்கம்மா, கையெல்லாம் நீட்டி பேசாதீங்க, கை மேல பற்று போதும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் பக்கத்துல இருந்தவங்களாம் பேசுறாங்க. கை நீட்டி பேசக்கூடாது, இது மாதிரிலாம் பேசாதீங்க, மேல டச் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் அமைச்சர் பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் பேசுறாங்க. அமைச்சரே அமைதியா இருக்காரு. ஆனா அமைச்சரை சுத்தி இருக்கக்கூடியவர்கள் கையில நீட்டி பேசாதீங்க, அவர் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் குழந்தையோட அம்மா கிட்ட பேசுறாங்க. அவங்க என்ன சிச்சுவேஷன்ல இருக்காங்க, அந்த நேரத்துல போயிட்டு கையை நீட்டி பேசாதீங்க, மேல தொட்டு பேசாதீங்க, மேல டச் ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் இது மாதிரிலாம் யாராச்சும் பேசுவாங்களா? கடைசி வரைக்கும் அவங்க எங்களுக்கு இது வேணும், அது வேணும், இது மாதிரிலாம் எதுவும் கேட்கவே இல்லை. எங்களுக்கு நீதி வேணும் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த குழந்தை தரப்புல இருந்து கேட்கறாங்க. அப்படியே நீங்க சுஜித் அந்த குழந்தைக்கு நடந்த விஷயத்த பாருங்களேன். அதுல முழுக்க அந்த குழந்தையோட குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுடைய தவறு. ஆனா அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு அரசாங்க வேலை, நிதியுதவி சொல்லிட்டு அவ்வளவு விஷயத்த அரசாங்கம் சார்பாக பண்ணாங்க. அந்த குழந்தை விவகாரத்தை டிபேட் எடுத்து நடத்தினாங்க. பிஎஸ்பிபி ஸ்கூல் விவகாரத்தை டிபேட் எடுத்து நடத்தினாங்க. இது மாதிரி ஒரு கிறிஸ்துவ பள்ளியில ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு. அந்த குழந்தையோட இறப்புக்கு பின்னாடி அவ்வளவு கேள்விகள் எல்லாருமே கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இது குறித்து டிபேட் நடத்தல, கேள்விகள் பெருசா யாரும் எழுப்பல, பெரிய யூடியூபர்ஸ் யாரும் இது குறித்து வாய் திறந்து பேசவே இல்லை. இது மாதிரிலாம் பண்றாங்க பாத்தீங்களா, டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்க பாத்தீங்களா, இவங்களாம் என்ன மாதிரியான ஜென்மம்னே தெரியலங்க. உண்மையாலே இவங்க மனுஷங்க தானா அப்படின்ற ஒரு கேள்வியே எனக்கு இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு காமிச்சேன் பாத்தீங்களா அந்த நியூஸ் கார்டு, இத மாதிரி ஒரு சில ஊடகங்களை மட்டும்தான் அந்த பள்ளியுடைய பெயரே போடுறாங்க. பல நியூஸ் கார்ட்ஸ்ல அந்த ஸ்கூலோட பெயரே போடல, ஸ்கூலோட நேமே அவங்க மென்ஷன் பண்ணல. வெறும் தனியார் பள்ளி, பிரைவேட் ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டு வச்சிருக்காங்களே தவிர செயின்ட் மேரிஸ் அப்படின்ற அந்த ஸ்கூல்ல இது மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி போடவே இல்லை. ஸ்கூல் பேரை கூட அவங்க சொல்லவே இல்லை. இங்க எவ்வளவு கேவலமான ஜென்மங்கள் இருக்குதுங்க பாருங்களேன். சோ அவ்வளவுதான் கைஸ் இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.